உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்மை குறைவு பொறுத்த வரைக்கும் நீண்ட பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், இப்போ இந்த தெரப்பி எல்லாம் இருக்கு. இப்போ கல்யாணம் ஆன புதிதில் தம்பதிகளுக்கு தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியல அப்படின்னா அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்ன்றோம். அதுக்கு பாலியல் செக்ஸ் தெரப்பின்னு இருக்குது, தெரப்பீஸ் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதுவே அதை சரி பண்ணிடும். அடுத்ததாக மருந்து மாத்திரைகள். இப்போ ஒரு ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் குறைவாக இருக்குது, டெஸ்டோஸ்டெரான் மருந்தாக, இன்ஜெக்ஷனாக, இல்லை ஓட்டக்கூடிய பேட்சாக, எல்லா ஸ்ப்ரேயாக எல்லா வழியிலையும் கொடுக்க முடியும். அதே மாதிரி இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய வயக்ரா போன்ற மாத்திரையாக, நாக்கில் ஓட்டக்கூடிய ஸ்டாம்பு மாதிரி, இப்படி பல்வேறு வகையிலையும் அதுவும் கிடைக்குது. பல்வேறு மருந்துகள் நமக்கு வாய் வழியாக சாப்பிட்றதுக்கு இல்லை ஸ்ப்ரேயாக பல்வேறு வகையில் கிடைக்குது. ஆண்மை குறைவை போக்குறதுக்கு இது பெருமளவு பயன்படுது. தடலஃபில், அவனஃபில், உடனஃபில், இப்படி ஏராளமான மருந்துகள் இருக்குது, இப்போ வந்துடுச்சு. மூன்றாம் கட்ட சிகிச்சையாக ஷாக்வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், அதே மாதிரி நர்வ் ஸ்டிமுலேஷன், இப்படி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்கு. இதெல்லாம் சரியாகலை அப்படின்னா நான்காம் கட்ட சிகிச்சையாக அறுவை சிகிச்சைகளுக்கு அவங்க போகலாம். அறுவை சிகிச்சையில் பீனிஸில் பினைல் ப்ராஸ்தசிஸ்ன்னு சொல்லி சைலாஸ்டிக் டியூப்ஸ் உள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அவர்களுக்கு விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும், தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம், வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க உறவில் ஈடுபட முடியும், மாத்திரைகள் மருந்துகள் இல்லாமல். அதனால் ஆண்மை குறைவுக்கான ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு ஸ்பெக்ட்ரம். கவுன்சிலிங் தெரப்பியில் ஆரம்பித்து அறுவை சிகிச்சைகள் வரைக்கும் அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். ஒரு ஸ்டெப்பில் சரியாகலை அப்படின்னா அடுத்த லெவலில் இருந்து அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். வணக்கம்.